ரீசெண்டா எம்ஐ அவங்களோட ஒரு லான்ச் ஈவெண்ட் வந்து இந்தியாவில் நடத்தினாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்ல வந்து அந்த கம்பெனியோட ஃபிளாக்ஷிப் போனான Mi 10 5G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா Mi 10 ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதோட சேர்த்து வந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் அப்புறம் அந்த போன் பத்தின முழு விவரங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹே கைஸ், நீங்க பார்த்த அப்பாடேக்கர், நான் உங்க தீரஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல வந்து கம்பெனி லான்ச் பண்ணிருக்க அந்த ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் பத்தி பேசலாம். Mi Box 4K. சோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பாக்ஸ். ஸ்மார்ட் டிவி பாக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதா சொல்றேன். உங்க வீட்டுல வந்து ஒரு நார்மல் டிவி இருக்கு, ஆனா ஸ்மார்ட் கிடையாதுன்னா கொஞ்சம் செலவு பண்ணி இந்த ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா வந்து அந்த நார்மல் டிவி கூட ஸ்மார்ட் டிவியா மாறிடும். சோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சோ அந்த பாக்ஸ்ல வந்து இப்ப எம்ஐல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல வந்து என்ன அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ்ல வந்து 4K சப்போர்ட் இருக்கு. அதோட சேர்த்து HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. ஆடியோ வைஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல Dolby Atmos மற்றும் DTS ஆடியோக்கான சப்போர்ட்டுமே இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு 2 GHz ப்ராசஸர் இருக்கு, 64 பிட். அதோட சேர்த்து இதுல வந்து ஒரு 2GB RAM, 8GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. RAM வந்து DDR3 RAM. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் வந்து Android 9ல ரன் ஆகுது. இது தவிர வந்து இதுல கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து Chromecast அல்ட்ராவுமே வந்து இதுல அவைலபிளா இருக்கு. எப்பயும் போல வந்து இதுலயுமே வந்து Amazon Prime, Netflix, Hotstar இந்த மாதிரி எல்லா ஆப்புமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. அது தவிர எனக்கு இன்னும் சில பல ஆப் வேணும்பா அப்படின்னா கூட உங்களுக்கு இதுல பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. அது வழியா போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேமிங் இந்த பாக்ஸ்ல வந்து கேம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் சொல்லுவேன். முடியும், ஏதோ சில பல கேம் முடியும், ஆனா நான் வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து வெறும் 2GB RAM, 8GB இன்டர்னல் மெமரி தான் இருக்கு. ஸோ வந்து கேமிங்ன்றது இந்த சப்வே சர்ஃபர்ஸ் இல்ல இந்த அந்த மாதிரி சின்ன சின்ன கேம் வந்து இதுல ஜாலியா விளையாடலாம். ஆனா அப்படிப்பட்ட கேம்ஸ் நீங்க டிவில விளையாடுறதுக்கு மொபைல்லே விளையாடிட்டு போயிடலாம். ஆனா இந்த பாக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த Mi Box 4Kன்னு கொடுத்துருக்காங்க. சோ 4Kனால வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு 4K டிவி இல்லாம LCDயோ LEDயோ இருந்தா அதுல நீங்க இந்த பாக்ஸை கனெக்ட் பண்ணா உடனே வந்து அந்த டிவி 4K ஆயிடும் நம்பாதீங்க. சோ இதுல வந்து 4K கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதாவது நீங்க அதுல போட்டு பார்க்கலாம். ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டியோ ரெசல்யூஷனோ கிடைக்காது. இன்னமும் நீங்க அந்த LED டிவில தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதேதான் வந்து HDR10க்குமே. சோ வந்து இதெல்லாம் வந்து உங்க டிவி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லனாலும் வந்து ரொம்ப பெருசா வந்து டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே மாதிரியே தான் ஆடியோ படியும் பார்த்தா. ஏன்னா வந்து இந்த பாக்ஸ்ல வந்து Dolby Atmos மற்றும் DTS சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இது எப்ப உங்களுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா வந்து உங்க டிவியோட வந்து ஒரு Dolby Atmos செட்டப் வந்து வச்சிருக்கீங்க, இல்லாட்டி 5.1 ஆடியோ சிஸ்டம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க உங்க டிவியோடனா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம வந்து இந்த பாக்ஸ் மட்டுமே 5.1 சப்போர்ட் இல்ல Dolby Atmos சப்போர்ட் கொடுக்கும் அந்த ஃபீல் தரும் எதிர்பார்க்காதீங்க. கடைசியா வந்து இதோட காம்படிட்டரான ஃபயர் ஸ்டிக், அதாவது அமேசானோட ஃபயர் ஸ்டிக், அதுதான் இதோட டைரக்ட் காம்படிட்டர்னு சொல்லலாம். சோ அதோட இது கம்பேர் பண்ண எந்த விதத்துல இது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் ஸ்டிக் வந்து நீங்க உங்க டிவியோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அதுல இருக்க இதெல்லாம் வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனா இந்த Mi Boxல அப்படி கிடையாது. உங்ககிட்ட வந்து ஒரு பென்டிரைவ்ல வந்து படம் இருக்குப்பா, அது எனக்கு போடணும்னா கூட நீங்க அதை போட்டு பார்க்கலாமே தவிர உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி கிடையாது. கடைசியா இந்த பாக்ஸோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சோ அந்த 3500 ரூபாய்க்கு உண்மையாவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வந்து வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வந்து உங்க ஸ்மார்ட் டிவியை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் கண்டிப்பா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க. அடுத்தபடியா அவங்களோட செகண்ட் ப்ராடக்டான Mi Truly Wireless இயர்போன்ஸ். சோ இதுதான் வந்து அவங்க ரெண்டாவது லான்ச் பண்ணிருக்க ப்ராடக்ட். சோ இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஆனா இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. சோ இதுல வந்து Bluetooth 5 சப்போர்ட் இருக்கு, ஸ்டெம் டிசைன் இருக்கு, ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் இது. அதே மாதிரி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி காதுல போட்டீங்கன்னா வந்து உடனே பாட்டு பிளே ஆகும், இல்ல வீடியோ பிளே ஆரம்பிச்சிடும். காதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா வந்து உடனே ஸ்டாப் ஆயிடும். மற்றபடி வந்து இது வந்து தனியா நீங்க இயர்போன் தான் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து 4 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் கிடைக்கும். இதே நீங்க அந்த சார்ஜிங் கேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ள வந்து போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 14 மணி நேரம் வந்து சார்ஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சோ இதுல டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது. இந்த TWS இயர்போன்ஸுமே வந்து டச் கண்ட்ரோல்ஸோட தான் வருது. இங்க வந்து அதுதான் வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவான ஏரியாவா இருக்கும். அதை தவிர வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்திலுமே யூஸ் பண்ணலாம். ஆனா அது ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த MI போன்ஸோட யூஸ் பண்ணும்போது பர்டிகுலரா நீங்க இந்த ஆப்பிள் எல்லாம் பாப்பீங்களா, ஏர்பாட்ஸ் கேஸ் வந்து இப்படி திறந்த உடனே ஒரு பாப்பப் வரும், இந்த மாதிரி வந்து சார்ஜ் இவ்வளவு இருக்கு கனெக்ட் பண்ணணுமான்னு. அதே மாதிரி MI இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ MI போன்ல வந்து இதை பேர் பண்றதுக்கு இப்படி இந்த கேஸ் ஓபன் பண்ணா அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் பாப்பப் வரும், சார்ஜ் கனெக்ஷனு இது எல்லாமே நீங்க அதை பண்ணிக்கலாம். இந்த இயர்போன்ஸோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இயர்போன் வந்து 5000 ரூபாய்க்கு வந்து விற்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ட்ரோடக்டரி ஆஃபரா வந்து 1000 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ 4000 ரூபாய்க்கு வந்து இப்போ கரண்டா வந்து இந்த இயர்போன்ஸை வந்து நீங்க வாங்கலாம். நம்ம ஊர்ல தான் வந்து எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அந்த ப்ராடக்ட்னு ஒரு காம்படிட்டர் ஆல்ரெடி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இயர்போன்ஸ்க்கான காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ரியல்மி பட்ஸ் ஏர். சோ வந்து இந்த MIயோட ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் 2க்கும் ரியல்மி பட்ஸ் ஏருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த வகையில முதல் டிஃபரன்ஸ் வந்து டிசைன்ல. சோ ரியல்மி பட்ஸ் ஏர் வந்து அப்படியே HSL ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனா MIயோட வயர்லெஸ் இயர்போன்ஸ் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு டிசைன் தான். அடுத்தபடியா டிஃபரன்ஸ் எதுலன்னு பாத்தீங்கன்னா வந்து பேட்டரியில. சோ வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் வந்து அதோட கேஸோட சேர்த்து வந்து 17 மணி நேரம் வந்து உங்களுக்கு பிளேபேக் கிடைக்கும். ஆனா MIயோட இயர்போன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 14 மணி நேரம் தான் வந்து கேஸோட சேர்த்தே வந்து பிளேபேக் கிடைக்கும். அடுத்த டிஃபரன்ஸ் இது ரெண்டு இயர்போன்ஸ்லயும் இருக்க டிரைவர்ஸ். சோ ரியல்மி பட்ஸ் ஏர்ல வந்து 12 மில்லிமீட்டருக்கான டிரைவர் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து MIயோட இயர்போன்ஸ்ல வந்து 14.2 மில்லிமீட்டருக்கான டிரைவரை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து MIயோட இயர்போன்ஸ்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது. ஆனா ரியல்மி பட்ஸ் ஏர்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து ரியல்மி பட்ஸ் ஏரோட MIயோட ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் 2 வந்து 500 ரூபாய் அதிகமா விற்கிறாங்க. இது இந்த வீடியோட ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். அந்த கம்பெனி லான்ச் பண்ணிருக்க அவங்களோட பிளாக்ஷிப் போனான Mi 10 5G. சோ அந்த போன் பத்தி தான் வந்து நம்ம இப்ப பேச போறோம். Mi 10 மற்றும் Mi 10 Proக்கான ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நான் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட கார்டு இங்க தரேன், நீங்க அதை போய் பாருங்க. அந்த வீடியோல வந்து எல்லா ஸ்பெசிபிகேஷனுமே வந்து நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன். அது தவிர வந்து Mi 10 Pro அப்புறம் Mi 10க்கான டிஃபரன்ஸுமே வந்து அதுல கம்பேர் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோவை போய் பாருங்க. இப்போ நம்ம Mi 10க்கான ஹைலைட்டான ஸ்பெக்ஸை மட்டும் டக்குன்னு பாத்துடலாம். இந்த போன்ல வந்து ஒரு 6.67 சூப்பர் AMOLED பேனல் இருக்கு. இதுல வந்து ஒரு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட். சோ இந்த போன்ல வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்கு. பிரைமரி வந்து 108 மெகா பிக்சல் கேமரா, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 4780 mAh பேட்டரி இதுல இருக்கு. ஓகே, நம்ம இந்த போன்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இந்த போன்ல கம்பெனி ரொம்ப வந்து பெருசா சொல்ற கேமராஸ் தான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது. இந்த போன்ல வந்து ஒரு 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் இருக்கு. இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இது வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப். சோ பிரைமரியை தவிர வந்து இதுல வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 MP டெப்த் சென்சாரு, அப்புறம் வந்து ஒரு 2 MP மேக்ரோ. என்ன கேட்டீங்கன்னா கேமராஸ்ல கம்பெனி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும், உண்மையாவே சொல்றேன். ஏன்னா இந்த 2 MPக்கான டெப்த்தும் அப்புறம் வந்து இந்த 2 MPக்கான இந்த மேக்ரோ லென்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு கேமராஸையும் தூக்கிட்டு ஒரு டெலிபோட்டோ கேமரா வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா வந்து டெலிபோட்டோ லென்ஸால இன்னுமே நிறைய பயன்பாடுகள்லாம் இருக்கு. இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஜூம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டெப்த் சென்சார் வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணாங்கன்னே புரியல. ஏன்னா பிக்சல் எல்லாம் கூகுளோட பிக்சல் பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் கேமராலே வந்து அவ்வளவு நல்லா போர்ட்ரேட் எடுக்குது. அப்புறம் எதுக்கு இந்த டெப்த் சென்சார் அப்படின்றத என் கேள்வி. 2 மெகா பிக்சலுக்கான அந்த மேக்ரோ எதுக்கு? அதுக்கு பதிலா அந்த மேக்ரோ கேமராவை தூக்கி அவங்க அந்த அல்ட்ரா வைட்லயே வந்து இன்க்ளூட் பண்ணிருந்தாங்கன்னா ட்ரிபிள் கேமராஸ், அதாவது ஒரு பிரைமரி கேமரா சரி 108 மெகா பிக்சல் இருக்கட்டுமே, 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் அல்ட்ரா வைட் பிளஸ் மேக்ரோ லென்ஸா ஒன்னு, அப்புறம் மூணாவதா ஒரு டெலிபோட்டோ லென்ஸ். அற்புதமா இருந்திருக்கும் இப்படி ஒரு கேமரா செட்டை மட்டும் இந்த போன்ல இருந்திருந்தா. எப்படி வந்து MI இந்த தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. OnePlus 8, மோட்டோரோலாவோட H Plus, இந்த மாதிரி எக்கச்சக்க காம்படிட்டர்ஸ் இருக்கும் போது நம்ம இந்த போன்ல வந்து எதெல்லாம் நம்ம பார்க்கணும்ன்றது. சோ OnePlus 8 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டெலிபோட்டோ லென்ஸ் இருக்கு. மோட்டோரோலா H Plus எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அதுல வந்து அல்ட்ரா வைடுக்குள்ளேயே வந்து இந்த மேக்ரோ லென்ஸையும் சேர்த்துட்டாங்க.
ஸோ இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து இந்த போனை லான்ச் பண்ணும்போது எம்ஐ வந்து கேமரா செட்டப்ஸ்ல வந்து ரொம்பவே வந்து கவனம் செலுத்திருக்கணும்னு எனக்கு தோணுது. ரெண்டாவதா நம்ம இந்த போன்ல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த போனோட பிரைசிங். இந்த பிரைசிங் விஷயத்துல வந்து எம்ஐ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த போனுக்கு நான் எதிர்பார்த்த பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40,000 இருந்து 42,000 இல்ல 43,000 வந்து பிரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த போனோட பிரைசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து Mi 10 8GB 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு விற்க போறாங்களாமா. 50,000 ரூபாங்க. 50,000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. OnePlus 8 Proவே வந்து மொத்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்களேன், அங்க வித்த விலைக்கோட இந்தியன் மார்க்கெட்னு வரும்போது வந்து ரொம்பவே குறைச்சி சூப்பரான பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா எம்ஐ ஏன் இதுல தப்பு பண்ணாங்கன்னே புரியல. இங்கேயுமே வந்து OnePlus 8 காம்படிஷன் இருக்கு, மோட்டோரோலா Edgeோட காம்படிஷன் இருக்கு. ஆனா ஏன் வந்து இதெல்லாம் யோசிக்காம இந்த பிரைஸ் வந்து வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. 50,000 ரூபாய் இந்த போனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. OnePlus 8 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதுவும் இதுல Full HD Plus பேனல் தான் வந்து. ஆனா அதுல வந்து Quad HD Plus பேனல், இந்த மாதிரி எக்கச்சக்க அட்வான்டேஜ், டெலிபோட்டோ லென்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி பார்த்தா OnePlus 8 Proவா இல்ல 8 வச்சுக்கோங்க, இல்ல Mi 10 அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா OnePlus 8 Pro தான் சொல்லுவேன். கேமரா வைஸ் பார்த்தா கூட இதுல 108 மெகா பிக்சல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே 108 மெகா பிக்சல் தான் வந்து மோட்டோரோலோட H+லயும் கொடுக்குறாங்க. சோ அதோட கேமராஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. OnePlusல வந்து 48 மெகா பிக்சல் கேமரா தான். ஆனா அதுமே வந்து ஒன்னும் குறை சொல்ற மாதிரி இல்ல போட்டோஸ். கடைசியா என்னோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து Mi 10 பிரைசஸ் அதிகங்க. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஏன்னா இந்த காம்படிட்டிவான மார்க்கெட்ல இப்படி ஒரு அக்ரெசிவான பிரைசிங் நான் எதிரே பார்க்கல. கண்டிப்பா எம்ஐ வந்து கம்மியா பிரைஸ் பண்ணுவாங்க, இந்த போன் வந்து பெருசா ஹிட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பிரைசிங் தப்பு. ஸோ இந்த போன் வந்து எந்த மாதிரி விற்க போகுதுன்றதும் எனக்கு புரியல. இந்த போன் ஹிட் ஆகுமான்றதே ஒரு பெரிய டவுட் இந்தியன் மார்க்கெட்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த Mi 10 பிரைசிங் வந்து கரெக்டா இருக்கா இல்ல நான் சொன்ன மாதிரி தப்பா இருக்கா? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் தோணுதா? இங்க ஒரு பால் தர ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி இதோட OnePlus 8 Pro தான் நீங்க செலக்ட் பண்ணீங்களா, Mi 10 இல்ல OnePlus 8 Proவா? அதுக்கும் நீங்க பால் தர அதையும் ஆன்சர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா எனக்கு இது பெரிய ஏமாற்றம் தாங்க. ஏன்னா என்னோட Mi 10 Proவோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த போன் அவ்வளவு பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு எம்ஐ ஒரு பிடிச்ச பிராண்ட் கூட சொல்லலாம். ஆனா வந்து இப்படி இந்த பிரைசிங் வந்து பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவ்வளவுதான் guys இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. கூடயே வந்து அந்த பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திடுங்க. நீங்க இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் போற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.